ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நாம் தாகத்தோடு கூட இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட ஒரு வல்லமுடையவராய் இருக்கிறார். வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30. தம்பி, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி, என் மகிமை அகன்றிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 விஷயம் சொல்லலாமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். திரும்ப சொல்லுவோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். இன்னும் கூட ஒரு சிலர் என்னோட கூட சேர்ந்து சொல்லல. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் புலம்பலை கர்த்தர் இந்த நாளில ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, என் தேவனாலே கூடாத காரியம் போதாது. சத்தம் உயர்த்தி நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனின் கண்ணீரை ஆனந்த களிப்பாக, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல யாரும் வேடிக்கை பார்க்க ஒன்னும் வரலையே. ஆமென். கர்த்தரிடத்துல வந்தா நன்மை கிடைக்கும் தானே வந்திருக்கீங்க. சோ கொஞ்சமாக உங்களிடத்துல எதையாவது எதிர்பார்க்கிறோம். ஆமென். நான் வொர்ஷிப் பண்ணும்போது ஒரு சிலர் அப்படியே நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சோ ஏதோ வந்துட்டோம் தெரியாம, இடம் தெரியாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருந்ததை நான் பார்த்தேன். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம நடுவில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். நான் உங்களை பார்க்கிறேன்னு இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத பார்த்துதான் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாடும்போது வாசித்தாங்க. தம்பி எங்க போயிட்டாங்க? வெரி குட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு பாடலை பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போயிடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னா எதையாவது பெற்றுக்கொண்டு நான் போக வேண்டும். வேண்டான்றாங்களா ஒரு சிலரு? அப்ப கூட ஒரு சிலர் தானா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் அவர் மேல தோல் மேல கை போட்டு அவர் கை கோர்த்து எல்லாரும் அவரை நெருக்கி கொண்டு போயிட்டு வந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திடீரென்று நின்று திரும்பி பார்த்து கேட்டார், என்னை தொட்டது யாரு? ஆமென். எல்லாருக்கும் அந்த கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. நாங்க தான் உங்க கையை பிடிச்சிட்டு வரோம், நாங்க தான் நெருக்கி கொண்டு வரோம், நீங்க என்ன தொட்டது யாருன்னு கேக்குறீங்களே? இல்ல இல்ல, என் வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்படும்படியா யாரோ ஒருவர் என்ன தொட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க வந்திருக்குங்க எல்லாரும் பாட்டு பாடலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். ஆனா கர்த்தருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து உங்களிடத்தில் புறப்படும்படியாய் அவரை தொடுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து அனுப்புவார். ஆமென். கண்களை மூடி இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என் கூடவே நீங்க
வார்த்தைகளால் எங்களை உயிர்ப்பிப்பீராக. மகிமையாய் எங்களை நடத்துங்க. நான் அல்ல, நீரே எங்களோடு கூட வெளிப்படுகிறபடி என்னை தாழ்த்துகிறேன். நான் சிறுகவும் நீர் பெருக வேணுமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். வாசித்த வசனத்திலே நாம் இப்படியாய் வாசித்தோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினே. எப்படி அவர் மாற பண்ணுவார்? அவர் எந்தெந்த விதத்திலே நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்ற முடியும் என்று நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு நடுவிலே இடைப்படுவாராக. நம்ம யாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி தான். எடுத்து வாசிப்போமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. வெரி குட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு பிறவி குருடன் அங்கே இருந்து சீஷர்கள் பார்க்கிறதை எல்லாரும் பார்த்தார்கள். அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே போகும்போது சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ஐயரே, போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? யாருடைய பாவத்தினாலே இவன் குருடனாய் பிறந்திருக்கிறார்? இது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலே இவன் குருடனாய் பிறந்திருக்கிறானா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியிலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, எல்லாருடைய சூழ்நிலையும் கருத்தும் என்ன என்றால் பாவத்தினாலதான் வியாதி வருகிறது. அல்லேலூயா. பாவத்தினாலதான் சாபம் வருகிறது. அவன் குருடனாய் இருக்கிறது இவனுடைய பாவம் செஞ்சதுனால அவன் குருடனா மாறினானா அல்லது பெற்றோர்களுடைய வம்ச வழியில வந்த சாபம் பாவம் அவனுடைய குருடனாய் மாற்றிட்டா என்று இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய யாருக்காவது ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, விழுந்துட்டாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன பாவம் பண்ணானோ தெரியலங்க, இப்படி ஆயிடுச்சுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப நல்லவங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி சொல்லாதீங்க. சரி, உங்களுக்கே ஒண்ணு வந்துருச்சுன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆனா நிறைய பேர் அதை சொல்றது இல்ல. இருக்கீங்களா? உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. யாருக்கோ நடக்கும் போது அவர்களை பாவி என்று ஜட்ஜ் பண்ணும்போது நமக்கு ஒன்று நடக்கும் போது நாம ஏன் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கொள்ள முடியல? அப்படின்னா எனக்கு தெரியும் பாஸ்டர், என்ன பத்தி நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படி நீங்க சொல்லலாம். சரி, ஓகே, உங்களை பத்தி நம்ம பத்தி இப்ப பேசல, அங்க போயிடுவோம். என்ன சொல்றாங்க அங்க? கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்திருக்கிறது யார் செய்த பாவம்? இவனுடைய பாவத்தினாலா அல்லது இவனுடைய பெற்றோருடைய பாவத்தினாலே இவன் குருடனாய் பிறந்திருக்கிறானா என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு பதிலை எங்க சொல்லுகிறார். இவன் குருடனாய் இருக்கிறது இவனுடைய பாவத்தினாலே இவன் குருடனாய் இல்ல. இவன் பெற்றோருடைய பாவத்தினாலேயும் இவன் குருடனாய் பிறக்கல. தேவனுடைய நாமம் இவனிடத்தில் மகிமைப்படும்படியாகவே இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இது என்ன பாஸ்டர், இது தெரிஞ்ச வசனம் தானே அப்படின்னு நல்ல கவனமா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து ஊழியத்துக்கு எப்போ வந்தார் சொல்லுங்க பாப்போம்? 30 வயதுக்கு பிற்பாடு தான் வந்தார். ஏன் அவர் 30 வயதுக்கு பிற்பாடு வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீர்கள். அது யூதர்களுடைய முறைமை, யூதர்களுடைய ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்தியாவில் பிறந்திருப்பார், ஆனால் 18 வயசுலயே அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்க முடியும்.
சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அங்கேயே அவர் 30 வயது வரை காத்திருந்தார் என்றால் யூதர்களுடைய முறைமைப்படி ஒரு வாலிபன் அவன் வாலிபம் அடைந்திருக்கிறான் பெரியவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் 30 வயதை கடந்தால்தான் யூதர்கள் அவர்களை பெரியவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்திய சட்டப்படி 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மைனர். ஆமென். 18 வயதுக்கு மேல போனாதான் என்ன கொடுக்குறாங்க? ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க, லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள பெரியவங்கள அங்கீகரிக்கிறாங்க. அல்லேலூயா. சுயேட்சையா அப்பொழுதுதான் முடிவெடுக்க முடியும் என்று சட்டம் சொல்லுகிறது, இந்திய சட்டம். ஆனால் யூதர்களுடைய முறைமைப்படி 30 வயது வரையிலும் அவர் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து 30 வயதுல தான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அல்லவா? சரி, இப்போ வருவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? இவன் குருடனாய் பிறந்தது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். இவன் என்னவா பிறந்திருக்கிறான்? குருடனாய் பிறந்திருக்கிறான். நல்லா கவனமா கவனிங்க. அவன் சின்னவனா பெரியவனா? அதை கொஞ்சம் கவனிப்போம். குருடனாய் இருக்கிற அவன் சின்னவனா பெரியவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிந்தின வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவருடைய பெற்றோர்களே சாட்சி கொடுக்கிறார்கள், அவன் பெரியவனாய் இருக்கிறான், அவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி. கையை வைத்து நாம சொல்லுங்க. அப்போ குருடனாய் இருக்கிற அவனும் எப்படிப்பட்டவன்? பெரியவன் என்றால் என்ன? 30 வயதுக்கு மேற்பட்டவன். வெரி குட். நீங்க எல்லாம் இப்போதான் என் கூட இருப்பீங்கன்றத ஒத்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவன் 30 வயதுக்கு மேற்பட்டவன். அப்படி என்றால் குருடனாய் பிறந்தவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாய் பிறந்திருக்கிறார். எவ்வளவு காலம் அவன் காத்திருக்கிறான் என்றால் 30 வயது வரையிலும், சுமார் 30 வயது வரையிலும் அவன் குருடனாகவே இருக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஐயா, சாதாரணமா நம்முடைய தேசத்துல இப்போ குருடர் பிளைண்ட்னஸ்லாம் நிறைய படிக்கிறாங்க, நிறைய வேலை செய்யறாங்க, நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஆனால் யூதர்களுடைய நாட்களில, அந்த நாட்களில குருடர்களுடைய வேலை என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதை தவிர வேற எதையும் அவங்க பெருசா செய்ய முடியாது. ஆமென். என்னதுங்க? பிச்சை எடுக்கிறதை தவிர வேற ஒன்றும் பெருசா செய்ய முடியாது. தன்னிச்சையாக தன்னுடைய வேலைகளை செய்யக்கூட மற்றவர்களை எதிர்பார்த்திருந்த அவன் எல்லாரும் அவனை தூஷித்திருப்பார்கள். ஏன்? அவனே நினைச்சிருப்பான், நான் ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தனோ தெரியலையே, எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா தானே வாழ்றாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வாழ்க்கை, நான் ஏன் குருடனா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பெற்ற தாயும் தகப்பனும் அவனை தூஷிச்சிருப்பாங்க. இது ஏன்னா எனக்கு பிள்ளையா வந்து வாச்சதோ தெரியலையே, இது ஏன் எனக்கு பிள்ளையா வந்து பிறந்துச்சோ தெரியலையே, இப்படிப்பட்டதை வச்சுட்டு நான் காலத்துக்கும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஆள வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவருடைய பெற்றோர்கள் தூசித்திருப்பார்கள். ஹலோ தேவனுடைய சபையே, அவன் தன்னைத்தானே வெறுத்துக்கிறான், அவருடைய பெற்றோரும் அவனை வெறுக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் பார்க்கிறவங்களா என்ன பாவம் செஞ்சானோ? ஏசப்பா கூட இருக்கிற சீஷரே அந்த கேள்வி இருந்தா எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கதானே செஞ்சிருக்கோம். அல்லேலூயா. என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னு கடந்து போயிருப்பார்கள். ஆனா திரும்ப சொல்றாங்க, அவன் குருடனா பிறந்திருக்கிறான், அவன் பிச்சை எடுத்துட்டு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எல்லாரும் தூஷிக்கப்படுகிறான். ஆனா கர்த்தருக்கு ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும் அவன் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் பிறந்திருக்கிறான் என்று. கரங்களை பலமாய் தட்டி ஆமென் என்று சொல்லுவீர்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய ஜனமே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ எந்த நிலைமையில இருந்தாலும், நீ எந்த நிலைமையில இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீ அவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார். அவன் இருக்கிறது குருடு, அவன் இருக்கிற வாழ்க்கை வெறுக்கிற வாழ்க்கை, சபிக்கப்பட்ட வாழ்க்கை போல இருந்தாலும் ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தான் வந்து பிறந்திருக்கிறான். எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை தீர்மானிச்சிட்டாரு. அவன் குருடனா பிறக்கணும், நான் வரணும், நான் வந்து அவனை சொஸ்தமாக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு. ஆனா இந்த ரகசியம் குருடனுக்கும் தெரியாது, அவங்க குடும்பத்துக்கும் தெரியாது, அந்த ஊர் ஜனங்களுக்கும் தெரியாது. நீ எந்த குறையோடு கூட இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த புலம்பலோடு கூட இருந்தாலும் உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ண என் தேவன் அதை கூட. அல்லேலூயா. பாருங்க, 30 வயசு வரையிலும் அப்படியே அவனுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டு
ஒரு நாளிலே ஏசப்பாங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ணாரு? உமிழ்ந்த சேற்றை உண்டு பண்ணி போய் சீலோவாம் குளத்தில் என்ன பண்ண கழுவுன்னு சொன்னாரு. அவன் சொஸ்தம் அடைந்தான். அவன் கண் பார்வை தெரிந்தது. இப்பொழுது அவன் புரிந்து கொள்கிறான், இதற்காக தானோ நான் குருடனாய் நான் வாழ்ந்தேன், இதற்காக தானோ நான் இப்படி இருந்திருக்கிறேன். கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் எப்பொழுது நல்லவர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் குருட்டு தன்மை நீங்கின உடனே அவன் என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் எப்பொழுது நல்லவர். ஆனால் அவன் குருட்டு தன்மையில இருக்கும்போது அவன் சொல்லி இருக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீ நல்லவர், நீ எப்போது நல்லவர். ஆமென். அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கதான் செய்யுது, நான் ஏன் இருக்கிறேன், நான் ஏன் வாழ்றேன், என்னுடைய சூழ்நிலை என்னவா இருக்கு, எதற்காக ஆண்டவர் இந்த பாதையில என்னை நடத்துகிறார், ஏன் நான் வாழணும் அப்படின்றதான பல கேள்விகளோட கூட நீங்க இருந்தாலும் தேவனை அறிந்து தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த வேலூர் பகுதியில, இந்த வேலூர் மாவட்டத்தில் உங்களை தவிர வேற யாரும் இல்லையா? இந்த வேதத்தை தூக்க ஆண்டவரை புகழ உங்களை தவிர வேற யாரும் இல்லையா? இந்த நாளில உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு சகோதர சகோதரி. அவர் உங்களை மகிமைப்படுத்த, உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவ இந்த பகுதியில இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பேன். கொஞ்ச நேரம் கரங்களை கட்டி ஆவியில் நிறைந்து சொல்லுது, கர்த்தாவே நீ பெரியவர். ஷபல ரகபா. ஆமென். நான் சொல்லுகிறேன் சகோதரா சகோதரி, நாம் யாரும் சாதாரணமானவங்க அல்ல. ஆமென். இங்க இருக்கிற எல்லா பொருட்களை கொஞ்சம் பாருங்களேன். உங்க கண்ணுக்கு என்னென்ன பொருள்லாம் தெரியுது? மனிதனால் உருவாக்கப்பட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிற பொருட்கள் கொஞ்சம் பாருங்களேன் பார்ப்போம். இது என்ன வாங்கல, இப்படி பாருங்கன்னு சொன்னேன். சரி, என்னென்ன இருக்கீங்க? ஃபேன். அப்பா அதுதான் இப்போ நம்மள கூலிங்க கொடுத்துட்டு இருக்கா. சரி, ஃபேன் மனுஷன் உருவாக்குனானா? வாங்கி வச்சிருக்குமா? ஃபேன் வாங்கி வச்சிருக்குமா? இங்க ஓடிட்டு இருக்கா? என்ன பண்ணுது? அப்புறம் லைட் இருக்கா? என்னத்துக்கு? வெளிச்சத்துக்கு. மைக் இருக்கா? என்னத்துக்கு? கத்திட்டு இருக்கா? சரி, ஓகே. இது ஏதோ கேமரா வச்சிருக்காங்க, எதுக்கு? என்ன படம் முடிச்சிருக்கு இந்த. சரி, நான் சொல்றேன், இங்க இருக்கிறதுல ரொம்ப சீப்பா என்ன இருக்குங்க? ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஒரு குச்சி, ஒரு பொருள், எதுவும் ஒரு சின்ன பொருள் கூட உபயோகம் இல்லாத ஏதாவது இருக்கா? சேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே மறந்துட்டு பாருங்க. சேர் இருக்கா? மனுஷன் உருவாக்குறது தானே. என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐயா, எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக தானே இருக்கு. எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக தானே இருக்கு. எல்லாமே எல்லாத்தையுமே படைச்சதுங்க. மனுஷனே அவ்வளவு நேரமா படைச்சிருக்கணும். உன்னை என்ன யார் படைச்சா? ஆண்டவர் தானே படைச்சிருக்காரு. நீ என்னத்துக்கு இருக்கிற? அப்படி நான் தெரியல பாஸ்டர், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியல. பர்பஸ் கரெக்டா சொன்னீங்க தானே. லைட் என்ன பண்ணுது? வெளிச்சம் கொடுக்குது. ஃபேன் என்ன பண்ணுது? காற்று கொடுக்குது. இப்படி சேரங்களை சுமக்குறது எல்லா பர்பஸையும் கரெக்டா சொன்னீங்களே. நாம எதுக்கு பாஸ்டர் நான் இருக்கேன்? ஏன் இந்த உலகத்துக்கு பாரமா இருக்க கேக்குறீங்களா? இல்ல, மனுஷன் உருவாக்கினதே ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நோக்கத்துக்காக உருவாக்குவாங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உன்னை கொண்டு மகிமைப்படாது. எல்லாம் அமைதலாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் உன்னை கொண்டு மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தரை படைத்திருக்கிறார். பாஸ்டர், என் நிலைமை பிச்சை எடுக்கிற நிலைமை பாஸ்டர். நான் ரோட்ல உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்து, யார் சொல்றா? குருடர் சொல்றா. நான் ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். என்னால அவருடைய நாமமா? யாராவது கோடீஸ்வரங்க பணக்காரங்க யாரையாவது? இல்ல சகோதரா சகோதரி, உன்னை கொண்டுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மனுஷனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சொல்லுவாங்க, சின்ன குச்சி கூட பல்குத்த உதவுன்னு. நீ ஒன்னும் உபயோகம் இல்லாம போயிட மாட்ட சகோதர சகோதரி. கர்த்தர் உன்னை எதற்காக உருவாக்கினாரோ
அவன் 30 வயசு வரையில அவனுக்கு தெரியல ஏன் வாழ்றோம், ஏன் ஜீவிக்கிறோம், ஒருவேளை எத்தனை முறை சாகணும்னு நினைச்சாலும் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவனை பயன்படுத்தினார்ல. உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஐயோ என் வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்குது பாஸ்டர், எப்படி வேணா இருக்கட்டும் ஐயா. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவரால் முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒன்னும் சீப் கிடையாது, ரொம்ப பிரிசியஸ். நீங்க எல்லாம் ரொம்ப விலையேற பெற்றவங்க. ஆமென். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், நான் இங்க இருந்து போகும்போது ஒரு அவசரத்துக்கு ஒரு 5 ரூபாய் பேனை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. கடையில வெளியில இருக்கிற பொட்டி கடையில என்ன வாங்கினேன், 5 ரூபாய் பென் வாங்கிட்டேன். போறேன், சென்னைக்கு போயிட்டேன், எழுதி பாக்குறேன், எழுதல. சோதரம், பேனா என்ன பண்ணல, எழுதல. உடனே போன அது அடுத்த பஸ் பிடிப்போம். சோதரம், அடுத்த பஸ் பிடிச்சு என்ன பண்ணுவோம், பொட்டி கடைக்கு போவோம். பொட்டி கடைக்கு போயிட்டு அந்த பேனாவை கொடுப்போம். மாத்தி கொடுறான்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோமா? அட தூக்கி போட்டுட்டு வேலையை பாருப்பா. சோதர, அல்லேலூயா. 5 ரூபாய் பேனாவுக்கு நம்ம அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு அவ்வளவு தூரம் போகணுமா? அப்படின்னு தூக்கி போட்டு போவீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நீ எவ்வளவு தூரம் நீ ஆண்டவர் விட்டு நீ தூரம் போனாலும் உன்னை மட்டும் தூக்கியே போட மாட்டேங்கிறார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. சரி, ஒரு 5 ரூபாய் பேனாவுக்கு அந்த கதை. சரி, உங்க வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னதுங்க, எவ்வளவு? ஒரு 40,000 ரூபாய், ஒரு 25,000 ரூபாயில இருந்து. ஓகே, சரி, வீட்டுக்கு போறீங்க, ஒர்க்காவல என்ன பண்ணணும், தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்கணும், அப்படிதானே? தம்பி பாருங்க, 1 லட்சம் ரூபாய் கீபோர்டு வச்சிருக்காங்கல்ல, வாங்கிட்டு வந்தாங்க, ஒர்க்காவல. உடனே தம்பி என்ன பண்ணணும், இதெல்லாம் போயிட்டு கடையாத நின்றுட்டு தூக்கி போட்டு வேலை பாரு அப்படி சொல்லுவாங்களா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கையா அப்படின்னு ரிப்பேர் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ உன்னை தூக்கி போடாததுக்கு அதான் காரணம். புரிஞ்சவங்க கை தட்டுறாங்க. ஹலோ, உன்னை 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ வாங்கலையா? தன் விலைக்கரைமாக தன் ஜீவனை, தன் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை விலைக்கரைமா கொடுத்து உன்னை வாங்கிட்டாரு. நீ ஒர்க்காவலியானாலும் உன்னை ரிப்பேர் தான் பண்ணணும்னு நினைப்பாரே தவிர அவ்வளவு சீக்கிரம் உன்னை தூக்கி போட மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த பாடல் என்ன ஜானராஜைய பாடுவாங்களே, நான் உம்மை விட்டு தூர போனாலும் ஓடி ஓடி தேடி வருகிறேன், நான் உம்மை மறந்து தூங்கிவிட்டாலோ தூங்காம என்ன காக்கிறேன். ஆமென். ஏன் நம்ம அப்பா விட்டு போனாலும் ஏன் அப்பா நம்ம தேடி வராது தெரியுமா? நீ ரொம்ப சீப் இல்ல சகோதரா, சகோதரி. You are so precious. ரொம்ப விலையேற பெற்றவர். நீ விலையேற பெற்ற ஆண்டவருடைய ரத்தத்தினால ஜீவனால கர்த்தரை வாங்கி இருக்கிறவனால அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட மாட்டாரு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அட போங்க பாஸ்டர், எத்தனை பாசிங் பிரேயர் வந்துட்டு தெரியுமா? வர ஊழியக்காரெல்லாம் இப்படியே தான் சொல்லிட்டு போறாங்க. ஒன்னும் மாறின மாதிரி இல்ல, ஒன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சகோதரா, 30 வருஷமா அவனும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்திருப்பான். 30 வருஷமா பார்த்த இடத்தையே உட்கார்ந்த இடத்திலேயே பிச்சை எடுத்துட்டு தான் இருந்தான். கர்த்தர் தேடி வந்தார்ல, எனக்கு அப்பா உங்ககிட்ட வர்றாருன்னு சொன்னா, உன் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொன்னா, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தருடைய விலையேற பெற்றவனாய் உன்னை அழைத்து வாங்கினதுனாலதான் உன்னை அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டுட மாட்டார். ஆமென். அப்போ விலக்கரை கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வேல்யூ என்ன தெரியுமா? உன்னுடைய ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு. ஆண்டவருடைய 2 கரத்துல, ஒரு கரத்துல உலகத்தையே வச்சுட்டாருங்க, ஒரு கரத்துல உன்னை மட்டும் வைக்கிறாரு. உலகம் முழுவதை பார்க்கிலும் ஒத்த ஆத்மாவுக்கு அவ்வளவு வல்லமையும், ஒரு ஆத்மாவுக்கு அவ்வளவு விலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளை அந்தஸ்துகளை பார்க்கிலும் உன்னை என்னையும் விலையேற பெற்றவர்களா நினைச்சனால்தான்
வானத்திலிருந்து அவரே இறங்கி வந்து ரத்த சிந்தி உன்னை வாங்கி இருக்கிறாருன்னா, நம்ம அழுதுட்டு இருக்கிறோம், புலம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க அழாதீங்க. ஒரு நாள் உண்டு, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. இது வேத வசனத்திலே மாத்திரமல்ல, ஒரு உலகத்திலே ஆண்டவர் படைத்த படைப்புகளை வைத்து நிறைய காரியங்களை நம்மால கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. நிறைய கண்ணெல்லாம் அப்படியே மூடுறது நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை அப்படி காட்டுங்க பாப்பா. பாஸ்டர் வர ஃபோக்கஸ் அடிச்சிருக்கிறா. நான் உங்களை உத்துதான் கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். சர்ச் பாஸ்டர்ன்றதுனால கண்ணை மூடி பிரசங்கிக்க எனக்கு தெரியாது. நிறைய பாஸ்டருக்கு அப்படிப்பட்ட வர இருக்கு. நானும் யோசிப்பேன், நம்ம அப்படி கொடுத்தா நல்லா தானே இருக்கோம்னு. ஒரு நாள் கண்ணை திறக்க மாட்டேன். யாராவது ஓடுனா அடிப்பேன். எல்லாரும் யார் கவனிக்கலையோ அவங்க பார்ப்பேன். ஆமென். ஸோ 16 வருஷ காலம் சபை ஊழியக்காரனா இருக்கேன். ஆமென். சென்னையில போரூர் பகுதியில 16 வருஷ காலமாய் ஒரு சபையை ஆரம்பித்து கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். போன ஜூலை மாதத்துல தான் எங்களுக்கு 17வது ஆண்டு விழாவை உள்ள நாங்க ஆண்டுக்குள்ள பிரவேசித்து இருக்கிறோம். ஆமென். ஆகையினால யாரும் கண்ண மூடனா விட மாட்டீங்கன்றதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராச்சா. நாங்க இஸ்ரேல் போயிருந்தோம். சோ இஸ்ரேலுக்கு போன போது அந்த இஸ்ரவேல்ல இருக்கிறதான ஒரு மரத்தை வைத்து எப்படி கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் என்று நான் உங்களுக்கு விளக்கமாய் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊர்ல நிலா கதை என்ன தெரியும் தானே? பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டினா என்ன கதை சொல்லுவாங்க? நிலா கதை. பாருங்க, எல்லாருக்கும் தெரியல. என்ன நிலா கதை? அங்க பாரு பாட்டு என்ன சொல்றாங்க? இப்பெல்லாம் யாரு வெளியே போய் நிக்கிறாங்க? யாரு நிலாவை காட்டி சோறுன்றா? எல்லாம் மொபைல்ல தானே. சரி, நம்ம ஊர்ல ஃபேமஸா இந்த கதை இருக்குல்ல, இதே போல இஸ்ரவேலில ஒரு கதை இருக்குங்க. அது கதையா மாத்த நம்ம ஊர்ல கதை, இது கட்டுக்கதை. ஆனா அந்த ஊர்ல நடந்த ஒரு ஃபேமஸான ஒரு பழமையான ஒரு கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்த நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலிலே மறுமரம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நான் உங்களுக்கு போட்டோஸ் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு காண்பிச்சுதான் சொல்லி கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லலையே, நாங்க மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கேக்குது எனக்கு. மறுமரம். இந்த மறுமரம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அந்த மறுமரம் நீங்க பாக்குறீங்களா? அப்பா, என்ன பார்க்க தான் கண்ணு பாதியில இருந்தது, இதையாவது பார்க்க கண்ணை திறந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். வெரி குட், வெரி குட். இது பேர் என்னங்க? இது அதிகமா வளராதுங்க. ரொம்ப ஒரு 12 அடி வரையில தான் வளரும். சோ இத செடி அப்படின்னு கூட சொல்றாங்க. இது இஸ்ரவேலில மோரியா அப்படின்றதான ஒரு மலைக்கு அடிவாரத்துல பள்ளத்தாக்கில வளரக்கூடியதான ஒரு ஃபேமஸான ஒரு மரம் பேர் தான் இந்த மறுமரம் அப்படி என்பது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மறுமரம் அப்படின்னு சொல்லி இந்த மரத்துல நான் பார்க்கும்போது யாராவது வாலிபுள்ள இருந்தா வாங்க, பிரைஸ்ல எனக்கு வேணும், வாலண்டியர்ஸ் வேணும். வாலிபன்றதை நிரூபிச்சுட்டாரு ஐயா. வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுல நல்ல அருமையான பூக்களை நம்மால பார்க்க முடியுதுங்க. இதுதான் இந்த மறுமரத்தினுடைய பூ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது என்னதுங்க? மறுமரத்தினுடைய பூ. வெரி குட். பூ மாத்திரம் பூக்கிறது இல்ல, தெரியலீங்களா? வெரி குட். சோ மறுமரத்தினுடைய பூ. சோ இது பூ மாத்திரம் இல்லைங்க, இது காயும் காய்க்கும். எப்படின்னா ஒரு நீங்க தானே கை கட்டினே நின்று இருந்தது, நான் முன்னதான் பார்த்துட்டே நின்று. வெரி குட். மாட்டினீங்க. சோ இதுதான் மறுமரத்தினுடைய கனி. பாருங்க, நல்ல அழகா திராட்சை கனி மாதிரியே நல்ல கனி. அப்போ இந்த மரத்துல நல்ல பூ பூக்குது. என்ன பண்ணுதுங்க? நல்ல கனி கொடுக்குது. மரம் தான் இப்படிதானே இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒரு துக்ககரமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மறுமரம் பூ பூக்குது, காய் காய்க்குது. ஆனால் இந்த மறுமரத்தினுடைய பூவை யாருமே ரசிக்க மாட்டாங்களாம். இந்த மறுமரத்தினுடைய கனியை பறிக்க யாருமே வரமாட்டாங்களாம்.
இஸ்ரவேலில வருடந்தோறும் உண்மையாகவே நிறைய பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடும் போது நிறைய கனிமரங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தேடி வந்து பறிப்பாங்க. ஆமே. இஸ்ரவேலில என்னென்ன மரம் இருக்கு கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்க பாப்போம். புளிய மரம் சொல்லிய ஒலிவ மரம். வெரி குட். அப்புறம் கனி கொடுக்கிறதா சொல்லுங்க. ஒலிவ மரம் ஒலிவ கனிகளை கொடுக்கிறது. அத்தி மரம். அப்புறம் அத்தி மரம். ஓகே. பேரிச்சை மரம் ரொம்ப ஃபேமஸா ஃபெமிலியரா இருக்கு. பேரிச்சை மரம். ஆமென். அல்லேலூயா. இப்படி மாதுளம் பழம் நிறைய பழங்கள் கனி கொடுக்கிற மரங்கள் எல்லாம் ஆண்டவர் படைச்சிருக்கும் போது அந்த கனி நிறைந்த இடத்துல இந்த மரத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பூ பூக்குது, கனி கொடுக்குது. ஆனால் ஒருவரும் இந்த கனியையோ இந்த பூக்களையோ பறிக்க வரல அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்ல. அப்போ எல்லாரும் தானே கனி கொடுக்கிறாங்க. எல்லாரும் தானே, எல்லா மரம் தானே கனி கொடுக்குது. எல்லா மரத்தையும் படைச்சவர் தானே என்னையும் படைச்சாரு. நான் நல்லா தானே பூ பூக்கிறேன், நான் நல்லா தானே கனி கொடுக்கிறேன், ஏன் என்கிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம போல யாருக்கு இருந்துச்சா? அந்த மரத்துக்கு இருந்துச்சா? ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? சரிங்க. ஏதோ மனுஷங்க வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு பறவையாவது வந்து இந்த காயை கனி புசிக்கலாம்ல. எந்த பறவையும் இந்த மரத்துக்கிட்ட வராதுன்னாங்க. ஸ்தோத்திரம். என்னது? எந்த பறவையும் இந்த பூக்களுக்காக இந்த கனிக்காக வந்து அதன் கிளைகளில் உட்காருகிறது இல்லை. சரி, ஏதோ நம்ம கனியை தான் பறிக்கல, நம்ம பூவை தான் பறிக்க வரல, நம்முடைய நிழலில் ஆகிலும் எந்த ஒரு மிருகம் ஆகிலும் வந்து தங்குனா எந்த ஒரு மிருகமோ அந்த நிழலில கூட வந்து தங்குகிறது இல்லை. அல்லேலூயா. என்னதான் பாஸ்டர் சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல, எல்லாராலும் பகைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை போல தன்னுடைய வாழ்க்கை அந்த மரத்தினுடைய சரித்திரமா இருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ அந்த மரம் தேவனை நோக்கி அழ ஆரம்பிச்சதான். ஆண்டவரே, எவ்வளவு திராட்சை பழங்கள் எல்லாம் நீர் உருவாக்கி இருக்கிறீங்க, கொடியெல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க, பழங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க. அவைகளை உருவாக்கின நீர் தானப்பா என்னையும் உருவாக்கினீங்க. ஏன்பா என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க? நான் நல்லா தானே பூ பூக்குறேன், கனி கொடுக்கிறேன், என்னை யாரும் பறிக்க மாட்டேங்கிறாங்களே, என்கிட்ட யாரும் வர மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு நாள் அழ ஆரம்பிச்சதான். அல்லேலூயா. இங்க இருக்கிற யார் இந்த மரத்தை போல உங்க குடும்பத்தால யாரால ஒதுக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆவியானவர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து போக வேண்டாம் சகோதர சகோதரி, கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாரையும் ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்கி. ஃபேனையும் லைட்டையும் மைக்கையும் மனுஷன் உருவாக்கும் போது ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கும். தேவனால படைக்கப்பட்ட மரமோ நாமோ எதுவா இருக்கட்டும், அவர் எதையுமே சும்மா உருவாக்குகிறவர் அல்ல, ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் அப்படியா இருக்கும்போது ஒரு சிறு பிள்ளை ஓடி வந்து இந்த கனிகளை, கீழே விழுந்த கனிகளை பொறுக்கிக் கொள்ளும்படியாக வந்தபோது அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சா. ஒரு சின்ன பிள்ளையாக வந்து என்ன பண்ணுது? என் கனியை பொறுக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு அது தெரியல. ஏன் என்ன ஒதுக்குறாங்க, ஏன் என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்கிட்ட யாரும் ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு அதுக்கு புரிந்து கொள்ள முடியல. ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து கனியை எடுக்கும் போது அவங்க அப்பா ஓங்கி வந்து அந்த பிள்ளைய அடிச்சு சொன்னாரு, எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் இந்த மரத்துக்கிட்ட வரக்கூடாதுன்னு அப்படின்னு. அந்த மரம் அதையே பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க மகன் கேட்டானா, ஏன்பா இதை எடுக்க கூடாது அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாரா, இது கசப்புடா, இது என்னது? கசப்பு, இது வரக்கூடாது, இதை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப இந்த மரத்துக்கு தெரிஞ்சது தான் ஒரு கசப்பாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கசப்புங்க? பூ கசப்பு, கனி கசப்பு இல்ல. அதனுடைய வேர்ல இருந்து அது நுனி வரையிலும் அதனுடைய இலை, அதனுடைய பூக்கள், அதனுடைய கனி, அதனுடைய எல்லாமே கசப்பால நிறைந்திருக்கிறதான ஒரு மரம் தான் மரம். அல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நஞ்ச பிரச்சனை
நான் தாங்கிக் கொள்ளலாம் பாஸ்டர், என் வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறீங்களா? அந்த மர்மரமும் அப்படிதான் இருந்திருக்கிறது. வாழ்க்கை தன்னுடைய இலையும் கிளையும் தோலும் வேரும் பழமும் பூவும் முழுமையாய் கசப்பால நிரம்பி இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? மர்மரம். அல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் மர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் கசப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கன்றது சொல்றோமா? மாறா அப்படின்னா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமே. அந்த மாறா எங்க இருந்து வந்ததுன்னு மூல பாஷையாக மர்ல இருந்து வந்ததுதான் மாறா. அல்லேலூயா. மார்த்தா கசப்பு. ஆமே. மரியா கசப்பு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னென்ன சொல்லுங்க? மாறா, மரியா, மார்த்தா. இது எல்லாமே எதை குறிக்கிறது? கசப்பு குறிக்கிறது. சோ இது கசப்பா இருக்கிறத நினைச்சு ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பிச்சது. ஆண்டவரே, ஏன்பா என்ன கசப்பா படைச்சுங்க, என்ன மட்டும் ஏன்பா கசப்பா படைச்சுங்க அப்படின்னு அழுதுச்சான். அல்லேலூயா. அந்த குருடனும் அப்படிதான் அழுதுருப்பான். எல்லாரும் பார்வையாளர் இருக்கும்போது என்ன மட்டும் ஏன்பா குருடனா படைச்சுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கணும்? என் சொந்தக்காரர்கள் நல்லா தானே இருக்காங்க, என் கூட படிச்சவங்க நல்லா தானே இருக்காங்க, என்னுடைய எதிர் வீட்டுல இருக்கிறவங்க அநியாயம் பண்றான், சர்ச்சுக்கு போல அவன் கூட நல்லா தானே இருக்கிறான், என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குன்னு கேக்குறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாரா? அவர்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நான் ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன். 3 மாசத்துக்கு முன்னாடியே ஐயா என்ன புக் பண்ணாங்க. உண்மையாகவே ஒருவேளை என்ன ஷார்ட் பீரியட்ல என்ன புக் பண்ணிருந்தா என்னால வந்திருக்க முடியுமான்னு தெரியல. சபையில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் முன்னமே புக் பண்ணதுனால இன்றைக்கு இடத்துல வந்திருந்தேன். நான் ஆவியில உணர்ந்தேன், கர்த்தர் என்னை இவ்வளவு தூரத்துல கொண்டு வந்து இங்க நிறுத்துறாருன்னா அவர் எதையுமே சும்மா செய்கிறவர் அல்ல. அநேக உடைந்த உள்ளங்களை கர்த்தர் உயிர் பெற செய்து விசுவாசத்திலே தளர்ந்திருக்கிற உங்களை தட்டி எழுப்பும்படியாகவே கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அப்போ உடைச்சு போய் ஏன் ஆண்டவரே நான் கசப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் அந்த மரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாராங்க. என்ன வாக்குத்தம் தெரியுமா? காத்திரு. என்ன சொன்னாங்களா? எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மனுஷனால செய்ய முடியாத ஒரு வேலை என்ன தெரியுமா? காத்திருக்கிறவங்களை கேட்டா தெரியும். ஒருவேளை நீங்க எல்லாரும் சொல்லிடலாங்க, ஆனா காத்திருக்கிறவங்களை கேட்டா தெரியும். அந்த வலி என்னன்னு எனக்கும் தெரியும். நான் சபை ஆரம்பிச்சு ஒரு 3 வருடங்கள் ஒரு கூரையில ஒரு விசுவாசி வீட்டு மேலதான் கூரை போட்டு நடத்திட்டு இருந்தேன். என் சபைக்கு எல்லாரும் பேர் வச்சாங்க. ஐயா தப்பு இல்லை, எங்களை நிக்க வைக்கிறது இல்லை, வெரி குட். அதுக்காக வாழை பிள்ளைங்க வாங்க வரல, ஐயா வெரி குட். என் சபை நடத்தும் போது கூரையில போட்டு நடத்திட்டு இருந்த பாருங்க. 3 வருஷமா நடத்திட்டு இருக்கும் போது எல்லாரும் என் சபைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? கொட்டா சபை. என்ன சபை? அப்போ நான் ஆண்டவரிடத்துல போராடி 40 நாட்கள்ல உபவாசம் போட்டு 2 முறை 40 நாட்கள் உபவாசம் போட்ட சபைக்காக முழுமையா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு சபை தாங்கப்பா, எனக்கு சபை தாங்கப்பா. அப்போ நல்ல கவனமா கவனிங்க கர்த்தருடைய தேவ ஜனமே. ஏதாவது சொல்றாங்களே சாமி, அந்த வார்த்தை மாறணும். அந்த கூட சபை கொட்டா சபைன்னு சொல்றது என்னால சகிக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு ஆஸ்பரா சீட்டாவது போட்டு நான் என்ன பண்ணணும்? சபையை நான் உருவாக்கிடணும்பா. அப்போ கொட்டேஷன் வாங்கினேன். 2,50,000 ரூபாய் கொட்டேஷன் கொடுத்தாங்க. இவ்வளவுதானே செஞ்சிருவோம் அப்படின்னு பிரயாசப்பட்டாங்க. வாய்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு 2,50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆஸ்பரா சீட்டு கூட எங்களால போட முடியாதா? ஏன்பா எங்களுக்கு சபை தாங்கன்னு நான் அழுது புலம்பின நாட்கள் உண்டு. நான் தைரியமாய் சொல்ல முடியும், 14 வருஷங்களாய் நாங்கள் இப்படியே அழுது கொண்டு இருந்தோம். 14 வருஷம் கூரையில தான் இருந்தேன். 14 வருஷம் கூரையில தான் இருந்தேன். அந்த சபைக்காக நான் பட்ட பிரயாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. அதற்காக தான் சொன்னேன், காத்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்னன்னு. அப்பா எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம், காத்திரு. எனக்கு சபை தானப்பா கேட்கிறோம், ஆராதிக்க தேவனை ஆராய்ந்து தானப்பா
கேட்கிறோம். அப்பா திரும்ப சொல்லுவாங்க, காத்திரு. கையில உயர்த்திடாம சொல்லலாம். இங்க கூட தேவையோடு கூட வந்திருக்கிறாயா சகோதர சகோதரி, உனக்கும் அப்பா சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? காத்திரு. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டே போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை போகாது. என்னோட கூட சேர்ந்து கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் சொல்லுங்க. காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறுவதை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறுவதை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பாவுக்காக காத்திருந்த ஒரு நாளிலே வெட்கப்பட விடுகிறவர் அல்ல. ஆமென். அவர் ஒரு நாள் வெட்கமடைய விடுகிறவர் அல்ல. ஆமென். 14 வருஷம் காத்திருந்து என் வீட்டையே வித்தேன், என் சொந்த வீட்டையே வித்து. அப்படியாக நம்ம கட்டிடலாம். நான் திரும்ப சொல்றேங்க, பணம் கையில் வச்சிருந்தா மட்டும் எல்லாம் நடந்துடும் நினைக்காதீங்க. அவர் வாழ்க்கை செய்யாம எதுவுமே வாழ்க்கை செய்யும். வீட்டை வித்துட்டு 7 வருஷம் காத்திருந்தேன். வீட்டை வித்துட்டு 7 வருஷம் காத்திருந்தேன். ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன், கிறிஸ்தவன் நினைச்சு. பில்டர் கிட்ட எங்க வீட்டை எடுத்துக்குங்க, எனக்கு என்ன கட்டி கொடுங்க? சர்ச்சை கட்டி கொடுத்துருங்க. சர்ச்சு தானே, நான் கட்டி தரேன்னு வந்தாங்க. வாவ், அடுத்த வருஷமே நமக்கு சபை அப்படின்னு சர்ச்சில் அலோன்ஸ் பண்றேன். அல்லேலூயா. என் வீட்டை வித்துட்டேன், அடுத்த வருஷமே நமக்கு என்ன உண்டு? சபை உண்டு. சர்ச்சில் அலோன்ஸ் பண்ணேன். சபை விசுவாசியெல்லாம் என்ன கேவலப்படுத்துற மாதிரி பாஸ்டர் போய் சொல்றாருன்ற அளவுக்கு 7 வருஷம் மொத்த பணத்தை எடுத்துட்டு அப்படியே கம்மன் ஆயிட்டான். அல்லேலூயா. ஐவத்திராமன் சொல்லுங்களேன் பாப்பா. எல்லாம் நன்மைக்கு தான் சொல்லுங்களேன். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லுங்களேன். அப்பா அறியாம ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லுங்க. நான் ஒருவேளை அவன் கட்டியிருந்தான்னா சின்னதா ஒரு பழைய வீட்டு மேலதான் அந்த பில்டர் கட்டுறதுக்காக நான் காசு கொடுத்தேன். ஆமென். அதுக்கப்புறம் அவன் கட்ட 7 வருஷம் ஆனவனே நான் போய் சண்டை போட்டு கொடுங்கயா நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அப்போ பில்டர் சொல்றாங்க, இந்த வீட்டு மேல நீங்க சபை கட்டக்கூடாது, வீடு மக்கி போயிருக்கு, முழுசா டெமாலிஷ் பண்ணுங்க, புதுசா கட்டுங்க அப்படின்னு. அப்பா தடுக்கிறாருன்னா அவர் நம்ம பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நாளும் கெடுதி செய்ய மாட்டாரு, நன்மைதான் செய்வார். கர்த்தருக்கு பெருமைக்காக நான் சொல்லல. என் கூட தம்பி வந்திருக்காங்க தெரியும். ஆமென். நான் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால சபை கட்ட ஆரம்பிச்சோம் 19ல. ஆமென். நீங்க எல்லாம் வந்தேன் நினைக்கிறேன். ஆமென். இங்க வந்த 2019ல தான் இங்க வந்திருக்கேன். 2019ல நான் சபை கட்ட ஆரம்பிச்சு கொரோனால மாட்டிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு 3 ஃப்ளோருக்கு 1 கோடி ரூபாயில சபை கட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், இது எங்களால உண்டானது அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இது கர்த்தருடைய ஈவே இல்லாமல் ஒன்று. ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆஸ்பராசிட் போட்டுட்டா போதும் நான் நினைச்சேன். அப்பாவுடைய திட்டத்துக்கு எப்போ நம்ம வரமோ அது வரையில அப்பா எனக்கு கொடுக்கிறவரே அல்ல. இப்ப கூட நான் ஏதோ ஜெபம் பண்ணும் போது கையை நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களா, இடம் வேணும் கட்டணும்னு எதை கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு கட்டி கொடுத்த அதே தேவன் உங்களுக்கும் கட்டி கொடுக்க ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணணும் சொல்லுங்க? 14 வருஷங்க
என் விசுவாசிகளே பின்னாடி போய் பேசினாங்க, இவர் சும்மா ஏமாத்துறாரு விசுவாசிகளை. வீடை வித்துட்டா யாராவது 7 வருஷம் கட்டாது இருப்பானாடா? ஆமே, கட்டாது இருப்பானா? எவனா கொடுக்காது இருப்பானா? எவனா போய் ஏமாத்துறாரு உங்க பாஸ்டர் அப்படின்னு என் காது பட விசுவாசிகள் பேசினாங்க. என் சொந்தம், என் கூட பிறந்தவங்க எல்லாம் இவன் ஏமாத்துறான் அப்படின்னு எல்லாரும் பட்டை கொடுத்து வச்சிருந்தாங்க. கர்த்தருக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும், நான் அவருக்காக காத்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த எந்த இடத்துல தலை குனிந்ததோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியா கர்த்தர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 70% உண்மையாக வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு சித்தமான உங்களை அழைப்பு. ஆமே, வரணும். நான் 3 முறை வந்தேன் வேலூருக்கு, நீங்க வரணும். ஆமே, கர்த்தர் நடத்துவார். ஆமே, சரி வந்துருமா. ஆண்டவர் அந்த மரத்துக்கு என்ன சொன்னாரு? பல வருஷங்கள் ஆயிடுச்சுங்க, அது வளர்ந்தது, வளர்ந்து வளர்ந்து பெருசாயிடுச்சு. ஆனா ஒரு மாற்றமும் அது நினைச்சது அப்பா கசப்பு மாத்திடுவாரு, நான் வளர்ந்தா கசப்பு போயிடும் அப்படின்னு நினைச்சது. ஆனா இருக்கு இருக்கு அதிகரிச்சது தவிர அதனுடைய கசப்பு தன்மை என்ன பண்ணல, மாறல. அப்போ அது என்ன பண்ணுச்சு, அந்த மரம் அழ ஆரம்பிச்சுதான். ஆமே, என்ன பண்ணுச்சாங்க? அழ ஆரம்பிச்சுதான். ஐயா ரொம்ப நேரம் நான் கூட்டாமே நின்றுட்டாரு, அதனால அவருடைய கொடுத்துறேன். ஆமா, பாருங்களேன், இப்படிதான் இப்படிதான் இப்படி காட்டுங்க. வெரி குட். இது என்னதுங்க? மறுமரத்தினுடைய கண்ணீர். ஆமே, நான் வரேன். ஆமே, இது என்னதுங்க? மறுமரத்தினுடைய. எதுக்காக அழுவு? ஏப்பா என்ன படைச்சுங்க, நான் இவ்வளவு நாள் காத்திருந்தா எனக்கு என்ன இல்ல, எந்த பயனுமே இல்லையே, எந்த பிரயோஜனமே இல்லையே, எந்த பதிலுமே இல்லையே அப்படின்னு அழ ஆரம்பிக்கும் போது அந்த பட்டைகள் எல்லாம் வெடித்து, ஆமே, அதோட இருதயமே வெடித்து அது கண்ணீரால அப்படியே மரத்தை நினைச்சுதான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம ஊரோட கூட சம்பந்தம். முருங்கை மரத்துல இருந்து பார்த்துக்கோம். அட, முருங்கை மரத்துல இப்படி பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். எப்பா, முருங்கை மரத்துல இப்படி பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அடிச்சா ஏதாவது கீறல் பட்டா, வெட்டு காயம் பட்டா இது மாதிரி வரும். ஆனா இது யாரும் வெட்டி வரலங்க, தானாவே வந்தது. சோ அழ ஆரம்பிச்சதா, அது இருதயம் வெடிச்சு, அதோட தோல் பட்டை எல்லாம் வெடிச்சு, இப்படி இந்த மறுமரம் அழ ஆரம்பிச்சிருக்கிறது. சோதரர் அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? கர்த்தருடைய பாதத்துல வந்து நான் அழுதா என் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, வசனத்தை சொல்லுங்க. என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினே. அல்லேலூயா. இப்போ இது யாருடைய புலம்பல்? மறுமரத்தினுடைய புலம்பல். அழுது கண்ணீர் வடிக்குது. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே என்று சொல்லி அழ ஆரம்பிச்ச உடனே கண்ணீராய் பெருக்கெடுத்து அப்படியே அந்த மரம் முழுவதும் ஆயிற்று. ஒரு அதிசயம் அங்க உண்டாயிற்றுங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த மோரியா மலை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீக வாசனை அந்த பக்கம் உள்ள வீசி இருக்கு. எல்லா ஜனங்களும் தேடுறாங்க, எங்க இருந்து இந்த வாசனை வருது, எங்க இருந்து வருது, தேடுறாங்க தேடுறாங்க. கடைசியில எங்க வந்தாங்க தெரியுமா? இந்த மறுமரத்தடையில வந்து இந்த பிசின்ல தான் அந்த வாசனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா ஜனங்களும் எனக்கு உனக்கு அப்படின்னு அந்த பிசினை அந்த கண்ணீரை பிடித்து எடுத்துட்டு வந்தாங்களா? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னது? எல்லாரும் அடிச்சு பிடிச்சு எனக்கு உனக்குன்னு அந்த கண்ணீரை பிடிங்க எடுத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. என் பூவை பறிக்க ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்கன்னு ஏங்கின அந்த மரம், என் கனியை புசிக்க ஒரு பறவை கூட வரலையே அப்படின்னு ஏங்கின அந்த மரத்துக்கு கீழே நடக்கிறது நிஜமா? இது கனவான்னு தெரியல. எல்லா ஜனங்களையும் இழுக்கத்தக்க, எல்லா ஜனங்களும் தன் மரத்துக்கு கீழே பார்க்கும் போது அதிசயமா இருந்ததா? இதற்கு தானோ ஆண்டவரே என்னை படைச்சீங்கன்னு சொல்லிட்டான். கடமை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஹலோ தேவனுடைய சபையே, இது என்ன தெரியுமா? இது என்ன மறுமரத்தை பத்தி ஏதோ புதுசா சொல்லிட்டு இருக்கீங்களா பாஸ்டர்? பைபிள்ல இருக்கிறது சொல்லுங்கண்ணா. இது பைபிள்ல இருக்கிறது தான் பேசிட்டு இருக்கிறேன். இது இந்த பிசின் சொல்லக்கூடிய இந்த பிசின் வேற ஒன்றும் இல்ல,
வெள்ளை பவளம். இதுல இருந்து தான் என்ன எடுக்கிறாங்க? இந்த கண்ணீர் எல்லாம் சேர்த்து இந்த கண்ணீர்ல இருந்து வந்ததுதான் வெள்ளை பவளம். அல்லேலூயா. இது பேர் என்னங்க? நிறைய பேர் சொல்லலையே. ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு வாசனை திரவத்தை உண்டு பண்ண சொல்றாங்க. அந்த வாசனை திரவத்தில முதல் முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த வெள்ளை பவளம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை வாசனையால நிறைத்தது இந்த வெள்ளை பவளம். அல்லேலூயா. அது நினைச்சது என் பூவை யாரும் பறிக்கலையே, என் கனியை யாரும். ஹலோ சகோதரா சகோதரி, பூ கொடுக்க ஒரு சிலதை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், கனி கொடுக்க ஒரு சில மரங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த மறுமரத்தை பூவுக்காகவும் கனிக்காகவும் நிழலுக்காகவும் அல்ல, வாசனைக்காக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீ எல்லாரும் மாதிரி பூ பூக்கணும்னு நினைக்காத, நீ எல்லாரும் மாதிரி கனி கொடுக்கணும்னு நினைக்காத. உன்னை ஸ்பெசிபிக்கா கர்த்தர் ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி இன்னும் கூட இன்னும் கூட நிறைய பேருக்கு இதனுடைய மரத்தினுடைய வேல்யூ தெரியல. அதனால இப்படி இருக்கீங்க. நான் சொல்லிடுறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமாக கவனிங்க. சோ ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வரையில இந்த வெள்ளை பவளம் வருகிறது. ஆமென். குறிப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில, அவருடைய ஊழியத்தில, அவருடைய மரணத்தில இந்த வெள்ளை பவளம் பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு உற்சாகம் வராது. வேற ஒண்ணு நான் சொல்றேன், கவனமா கவனிங்க. எத்தனை பேருக்கு தங்க விலை தெரியும்? ஒரு கிராம் எவ்வளவு? இப்போ குறைஞ்சது 4000 சில்லறை. அது இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகையா, 20 வருஷமாவது ஆகும். ஒரு 5000 ரூபாய் குறைஞ்சபட்சம் எவ்வளவுங்க? இந்த வெள்ளை பவளத்தினுடைய விலை எவ்வளவு தெரியுமாங்க? ஒரு கிராம் தங்கத்தின் விலை பார்க்கல ரெட்டத்தனையா இருக்கிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 5000 ரூபாய்னா இதனுடைய ஒரு கிராம் விலை 10,000 ரூபாய். மைக்கே அடிச்சதுல நீங்க கை தட்டல. எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். கோச்சிக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அது நினைச்சது, அப்பா என்ன உருவாக்குனாரு தெரியல, எல்லாரையும் நல்லா உருவாக்குனாரு. நாமே கிலோ ஒரு 50 ரூபாய்க்கு திராட்சை பழம், கிலோ ஒரு 50 ரூபாய் வைக்கிறோமா? இதனுடைய விலை பாருங்க, எண்ணி பார்க்காத உயரத்துல கட்டணத்தை உருவாக்குறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த கண்ணீர் அந்த மரத்துல வருகிறதுக்கு அது முதிர்ச்சி அடையணுமா, வளரணும். ஆமே. எப்படி அந்த குருடன் 30 வயசு வரையில எசபாவுக்காக காத்திருந்து வளர்ந்தானோ, அது போல இந்த மரம் வளர்ந்த பிற்பாடுதான் இந்த நிலைமைக்கு வந்து இப்போ பெரிய ஒரு என்ன, எங்கேயோ ஒரு மூலையில வளர்ந்த அந்த மரத்தை வேலூர்ல இருக்கிற நம்ம அந்த மரத்தை பற்றி படிக்கிறோம். எங்கேயோ இஸ்ரேல் தேசம் அது நினைச்சது, ஒரு பறவை வராதா, ஒரு காக்கா வந்து உட்காராதா, என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு உலக வேர்ல்டு ஃபேமஸான மரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே காஸ்ட்லியான மரமும் கூட. ஒரு ஒரு செடியினுடைய விலை எவ்வளவு தெரியுமாங்க? சொன்னா வாங்கிப்பீங்களா? ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான அந்த என்னது மரத்தினுடைய செடியினுடைய விலை சொல்றாங்க 1,20,00,000 ரூபாய். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நல்லா தான் இருக்கு. அப்படிதான் சொல்லணும். அத எவ்வளவுங்க? இந்த மரத்தினுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணியிருக்கிறாருங்க. உங்களையும் அப்படி மாற்ற அவரால் முடிய. சகோதரா சகோதரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வேலையே இல்ல, நான் கசப்பா இருக்கிறேன், நான் ரொம்ப வேஸ்ட்ங்க அப்படின்னு சொல்றியா? எட்டி பார்க்காத என்ன சொல்லுகிறது? எண்ணி பார்க்காத உயரத்தில கர்த்தர் உன்னை உயர்த்த அவரால் முடியுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுது. கரங்களை தட்டி சொல்லலாமா? கரங்களை தட்டி சொல்லலாமா? என் தேவன் பெரியவர். சும்மா எல்லாம் கட்டி ரீல்லாம் விடாதீங்க. ஒரு சென்ட் பாட்டில் எப்படி இவ்வளவு விலை இருக்கும்?
பைபிள் ஆதாரம் இருக்குங்க. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல என்ன பண்ணாங்க? பரிமள தைலத்தை ஊற்றினாங்க. யூதாஸ் காரியத்தை என்ன கேட்கிறாரு? 300 பணத்துக்கு விற்றுக்கலாமே. படும்பாவி இயேசு கிறிஸ்துவே 30 பணத்துக்கு தான் வித்தாங்க. புரியுது? அந்த வேல்யூஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எவ்வளவுக்கு தான் வித்தா? ஆனா அந்த பரிமளத்தை எவ்வளவுக்கு விற்கலாம்னு சொல்றான்? ஆமா, அவ்வளவு காஸ்ட்லி தாங்க இந்த சென்ட்னுடைய வேல்யூ. ஆமே, இஸ்ரேல் போகும்போதும் இந்த சென்ட் ஃபேக்டரியில உருவாக்குற இடத்துக்குலாம் கொண்டு போனாங்க. உண்மைதாங்க, கர்த்தர் அந்த மரத்தை ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். அல்லேலூயா. மரத்தையே இவ்வளவு ஸ்பெஷலா உருவாக்க அவருக்கு தெரியும். நான் பிராமிஸ் பண்ணி சொல்ல முடியும், உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு விசேஷமான ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசமா இருப்பீங்களா? கர்த்தருக்காக வைராக்கியமா இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையிலும் ஐயா உங்களுக்குலாம் கையை தட்டுக்கலாம். வெரி குட். கர்த்தரோடு கூட இருப்பாரா? வெரி குட் ஐயா. சிரமம் பாராம வெரி குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் எல்லாரும். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். யோபு 23 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். ஆனாலும் யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். எல்லாம் இருக்குங்களா? வாய் திறந்து நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறானா? ஆண்டவருக்கு தெரியும். அவன் அழுதுட்டு இருக்கிறானா? ஆண்டவருக்கு தெரியும். அந்த மரம் வேதனையோட கூட இருக்கா? ஆண்டவருக்கு தெரியும். நீ எந்த நிலைமையில் இருக்குன்றத அதை சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க. கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் புரியாது. ஆனால் உன்னை உருவாக்கினவருக்கு தெரியும் நீ போகும் பாதை என்ன என்பதை அவர் அறிவார். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா. சொன்னவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில சொன்னார் தெரியுமா? 10 பிள்ளை புள்ளையில ஒரே புள்ளையில புதைச்சவர். 10 பிள்ளைகளை எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டோம். உங்க பிள்ளைகளுக்கு காலில் ஒரு கீறல் பட்டு ரத்தம் வந்தா 10 பிள்ளைகளையும் ஒரே குழியில போட்டு புதைச்சிட்டு தன் வீட்டெல்லாம் அப்படியே எல்லாம் இடிஞ்சு தரமட்டம் ஆயிற்று. ஆமே, ஒட்டகம் போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, அந்தஸ்து போயிடுச்சு, பேர் புகழ் எல்லாம் போச்சு. உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரையிலும் சுகமும் போயிட்டு முன்னால நடு ரோட்ல வந்து ஓட்டை எடுத்துட்டு உரண்டிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் போகும் பாதையை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்க்கிறவர் அவர். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நீ போகும் வழியை அவர் அறிகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே தைரியப்படுத்தும்படியா இந்த வார்த்தை மீண்டுமாய் சொல்லுகிறேன். நீ என்ன பாதையில் இருக்கிறத கூட இருக்கிற புருஷனோ மனைவியோ அப்பா அம்மா கூட அறியாம இருக்கலாங்க. கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது. எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய்வதில்லை. Yes. அவருடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டே அவரும் என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திரும்ப வைத்தவர் யார்? யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எல்லாம் சொல்லுங்க. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆமென். பூவையும் கொடுத்துருவாரு, ஒருத்தரும் கிட்டே சேர்க்க மாட்டார். அது அவர் இஷ்டம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். கனியும் கொடுத்துட்டாரு. ஏங்க எத்தனையோ மரங்கள் கனி கொடுக்காத மரம்லாம் இருக்குல்ல, அதுக்கு கனியும் வச்சுட்டு எப்பா நீ யாரும் ஒன்று தொடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? ஆமென். ஆனா ஒன்றை மட்டும் சொல்லுங்க, அவர் சித்தங்க அது.
என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்னமோ அது பூர்ணமாய் நடக்கட்டும். அல்லேலூயா. பிச்சை எடுப்பதுதான் அவருடைய சித்தமா பாஸ்டர்? ஆமாயா, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமென். அவ குருடனா ரோட்ல கிடக்குறதா கத்துறது. ஆமா, 4 பேர் பார்க்கட்டும், நான் வரேன். நான் வந்து அவனை சுத்தமாக்கும் போது இப்படி இருந்தா கர்த்தர் இவனை மாற்றினார் என்று சொல்ல முடியா? அவருடைய சித்தத்தின்படி அவர் அதை செய்தார். ஆமென். உங்களுக்கு என்ன நடந்தாலும் வெளியரங்கமா சொல்லுங்க, மறக்காதீங்க, எதையும் மறைச்சிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் மறைக்கணும். ஐயோ நாங்க கிறிஸ்தவங்க மறைச்சா இல்ல. ஒரு நாளில கர்த்தர் அதை மாற்றும் போது அந்த எந்த காதுகள் உன் பழைய காரியத்தை கேட்டுச்சோ அதே காதுகள் புதிய காரியத்தை கேட்கும். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். அவ்வளவுதானே. எனக்கு என்ன பிடிச்சிருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார். இந்த அல்லேலூயா இல்ல எனக்கு வேண்டாம். நல்ல 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 சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு அவருக்கு எனக்கு கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பாப்போம். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க பாப்போம். சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். 30 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, அதுதான் கர்த்தர் அவனுக்கு குறிச்சதா? ரோட்ல உட்கார்ந்துட்டு இருந்தானே, அதுதான் அவனுக்கு குறிச்சதா? கசப்புன்னு அந்த மரம் அழுதுட்டு இருந்தது, கர்த்தர் அததான் குறிச்சு வச்சாரா? பிற்பகுதின்னு ஒண்ணு இருந்தது இல்ல. இன்னைக்கு உன்னை பார்க்கிற உன்னுடைய சூழ்நிலை குறிச்சு உனக்கு சொல்றேங்க, இது அல்ல உன் வாழ்க்கை அல்ல. கர்த்தர் உனக்காக ஒரு மகிமையான நாளை வச்சிருக்கிறார். இப்ப சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அதனுடைய ஒரு மூலதனத்தை நான் படிச்சேன். என்ன அப்படின்னா, கசப்பு தன்மையோடு கூட இருக்கிறது தான் வாசனை உருவாக்க முடியுமா? என்னதுங்க? கசப்பு தன்மையோடு கூட இருந்தாதா அதுல என்ன உண்டாகுமா? அப்போ கசப்பா இருக்க முடியாத கர்த்தர் உருவாக்கல, கசப்பா இருந்து வாசனையா இருக்க முடியாத கர்த்தர் உருவாக்கல. அல்லேலூயா. அந்த மரத்தினுடைய மைனஸ் என்னங்க? சொல்லுங்க, அந்த மரத்தினுடைய மைனஸ் என்ன? கர்த்தர் அதை பயன்படுத்தின பிளஸ் என்னது? அதே கசப்பு தாங்க. அதே கசப்பு தான், அதே கசப்பு. அந்த கசப்பு தான் வாசனை கொடுச்சு. அந்த குருடனுடைய மைனஸ் என்ன? குருட்டு தன்மை. எப்படி அவனை கர்த்தர் மகிமைப்படுத்தினாரு? அந்த குருட்டு தன்மையை கர்த்தர் மாற்றிதான் மகிமைப்படுத்தினார். நீ எதை குறை நினைக்கிறியோ கர்த்தர் உன் வாழ்க்கையில அதை தான் பிளஸ் பார்க்கிறார். ஒத்துக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. நீ எதை குறை நினைக்கிறியோ அதையே அப்ப பிளஸ் மாற்றுவார். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நல்ல தகப்பனுடைய தன்மை. புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாறும். மாறாவின் கசப்பு என்னவாயிற்று? கசப்பு நல்லா ஆயிட்டுன்னா போதுங்க, அது மதுரமா மாறணும்னு அவசியம். மதுரம்னா என்ன? இனிப்புன்னு அர்த்தம். ஆமென். ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி அந்த மரம், அந்த மாறா கசப்பு, அந்த மாறா மதுரமாய் மாறிற்று என்று நமக்கு தெரியும். எப்படி மாறிற்று? ஒரு மரத்தை வெட்டி மோசேக்கு போட முடியாது, மரத்தை ஆண்டவர் காண்பிச்சார்ல, மரத்தை வெட்டி போட்டார்ல, அந்த மரமே இந்த மறுமரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மோசே வெட்டி போட்டு மதுரமாக்கின அந்த தண்ணீரை மதுரமாக்கினாரே, அந்த மர கிளை இந்த மறுமரமாய் தான் இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சாதிக்கிறார்கள். எப்படி பாஸ்டர் கசப்பு கசப்பு எடுக்கும்? நீங்க மட்டும் சொல்ல, முள்ள முள்ளால் எடுக்கணும். புரிஞ்சிச்சு? வெரி குட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சபையே, இந்த வெள்ளை பவுலம்னு பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உபத்திரவம், கசப்பு தாங்க. யோசேப்ப யார்கிட்ட வித்தாங்க தெரியுமா? இந்த வெள்ளை பவுல வாங்கிட்டு போறவங்க அவங்க கிட்டதான் வித்தாங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கசப்பா தான் இருந்துச்சு. ஆனா கசப்பா இருக்க முடியாது கர்த்தர் யோசேப்பை அழைக்கல, எகிப்தின் அதிபதியா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு வெகுமதியா வெள்ளை பவுல கொடுத்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை சாதாரணமா இல்ல. சிலுவை, பாடு, உபத்திரம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றி செய்றார். உங்க வாழ்க்கையில கசப்பு இருக்கா? கர்த்தருக்கு தெரியாம வரலங்க, அவருக்கு அறியாம ஒண்ணும் இல்லைங்க. உனக்கு என்ன குறிச்சிருக்கிறார் அதை நிறைவேற்ற. இதுல மாத்திரம் உறுதியா இருங்க. அப்பா எனக்கு என்ன
குடிச்சிருக்கிறாரோ, இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு இருக்கா, இன்னைக்கு பழுதுதான் குடிக்கணும்னு இருக்கா, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு இருக்கா, அவர் எனக்கு குறித்ததை கொடுப்பார், அவர் நடத்துவார்னு அவர் மேல விசுவாசமா இருக்கிற ஜனம் பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு சொல்றாருங்க, எனக்கு குறித்ததை. யோபுவை விட இங்க யாராவது, அதை விட யாராவது உபத்திரத்துல இங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. ஒருத்தர் இருக்க முடியாது. அவரே அந்த நம்பிக்கையோடு சொல்வார்னா, நம்ம நிலைமையில அப்பாவை மாற்றுகிறது ரொம்ப சர்வசாதாரணையா. எனக்கு குறிச்சது அப்பா நிறைவேற்றுவார் சொல்லுங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாறும். உன் கசப்பையும் கர்த்தர் மதுரவார் மாற்றுவார். சகோதரா சகோதரி, உன் கசப்பை மாற்றுவார். ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கண்கள் மூடி ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் அடிச்சா உன் கண்ணீருக்கு ஒரு நாளும் வீணா போகிறது இல்லை. கர்த்தர் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறதே. எல்லாரும் கண்கள் மூடலாம். அப்பா மாத்திரம் பாருங்க, எல்லா அப்பா மாத்திரம் பாருங்க. என் வாழ்க்கையை மாத்துவீங்களா சாமி? என் வாழ்க்கை மாறுமாப்பா? என் நிலைமை மாறுமா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னையே மாத்திருங்க சாமி. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுங்கப்பா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுங்கப்பா. எவ்வளவு காலம் நான் கண்ணீர் வடிக்கணும் சாமி? 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷமா காத்திருப்பப்பா. இங்க கடன் பிரச்சனை என்ற கசப்புல, போராட்டம் என்ற கசப்புல, வியாதி என்ற கசப்புல எந்த நிலைமையோடு நீ இருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிவார். சகோதர சகோதரி, நீ போகும் வழியை அவர் அறிகிறார். நீ எந்த பாதையில போயிட்டு இருக்கிறது அவர் அறிகிறார். உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்ப இனிமே குறிக்க போறது இல்லை சகோதரா சகோதரி. உனக்காக அப்பா ஏற்கனவே தீர்மானிச்சுட்டார். ஏற்கனவே உனக்காக ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வரையிலும் கர்த்தருக்காக காத்திருப்பீர்களா, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் உம்மோடு கூட இருப்பேன்ப்பா. என்னோடு கூட நான் வாழ்வேன்ப்பா. உயிரோடு கூட இருக்கிறவரை நம்மோடு கூட இருப்பேன்ப்பா. ஹல்லேலூயா. இயேசையா, எந்த இயேசையா, இயேசையா, எந்த இயேசையா, என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் என் கூடவே நீங்க
பேசியிருக்கிறார். சகோதரியும் கூட அப்பா பேசியிருக்கிறார். சாதாரணமானவன் அல்ல. உன்னை சாதாரணமா அப்பா உன்னை உருவாக்கல. உன்னுடைய பிற்பகுதியில இனி வர நாட்களிலே கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உனக்காக புதிய காரியத்தை செய்வார். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற நல்ல தகப்பனே, உபவாச கொடுகையில கண்ணீரோடு கூட நேரத்துக்கு போன அப்பா நன்மை செய்வாரா, ஜபத்துக்கு போன அப்பா எனக்கு சுகம் கொடுப்பாரான்னு எங்க வந்திருக்கிற பிள்ளைகள் மீது உடற்கார இருக்கின்ற சாமி, கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் செல்வார்களா, ஒருவரு வந்தவனமாய் திரும்பி போகாதபடி கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு செல்லட்ட சாமி. உங்களுடைய வாஞ்சையோடு கூட நடந்து கொண்டிருக்கிற சகோதரனுக்காக சகோதரிக்காக சொல்லிக்கிறேன். உங்களுடைய மகிமை அவங்க மேல இறங்குவதாக அப்படியே வேண்டிக் கொண்டு அப்படி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுங்க. வந்திருக்கிற எல்லாருடைய ஆசைகளையும் தேவைகளையும் நன்மைகளையும் நீ நிறைவேற்றுவீராக. அவர்களுக்கு குறித்ததை கர்த்தர் கொடுப்பீரப்பா. உமக்காக அவர்கள் காத்திருந்து யாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஊழியக்காரனாக நான் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேல இருப்பதாக கிருபை செய்யும். தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.